எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வீடியோவில் வந்து மார்கழி 1ஆம் தேதிக்கான விளாக் தான் பார்க்குறோம். இப்போ வந்து ராத்திரியே கோலம் போட்டாச்சு. எல்லாருமே வந்து ராத்திரியே கோலம் போட்டுருவோம். ஏன்னா ரொம்ப பனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால காத்தால் எழுந்து யாராலையும் கோலம் போட முடியறதில்ல. அப்படிங்கிறதுனால தெருவில் முக்கால்வாசி பேர் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ராத்திரியே போட்டுருவோம். இந்த கோலம் வந்து நான் போடலை, அபியப்பா தான் போட்டிருக்காரு. சுற்றி கொஞ்சம் சுசீலா மாமி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கா. மாமி வந்து கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அபியப்பா தான் போட்டார். என்னால் போட முடியல, கொஞ்சம் கோல்டுமா பனியுமா இருக்குது அப்படிங்கிறனால அவர் தான் போட்டார். ஸோ வந்து போட்டு முடிச்சாச்சு கோலம். நம்மளுது வந்து கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கேயும் டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் டெய்லியே போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, போடும்போது உங்களோட எல்லா கோலத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து பக்கத்தாத்து பாட்டியாத்து கோலத்தையும் பார்த்துட்டு மாமியாத்து கோலத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. அடுத்தது எதிர்த்தாத்து பாட்டியாத்துலேயும் வந்து கோலம் போடுறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னா ராத்திரியே கோலம் போட்டுருவோம். காத்தால் ரொம்ப பனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து சுசீலா மாமி தான் போட்டுருக்கா. பாட்டிக்கு வந்து ஏத்தாத்து பாட்டிக்கு பெருசாக போட தெரியாது அப்படின்னு சொன்னதுனால பாட்டியால் போடவும் முடியல, என்னால் வயசாகிடுது அப்படிங்கிறா. அதனால் ஏத்தாத்தில் பாட்டியாத்தில் சுசீலா மாமி தான் கோலம் போட்டுருக்கா. கையால் போட்டிருக்கா, குழலால் போடாமல் ரொம்பவே சூப்பராக போட்டிருக்கா பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் அழகாக சிக்குன்னு ஒரு கோலம் போட்டிருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது. ஹவாத்துலேயும் அந்த மாதிரி போட்டு செம்மண் இட்டுருக்கா. அடுத்தது அந்த கோலத்தையும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மாமி வந்து கோலம் போட்டுட்டு இப்போ செம்மண் இட்டுருக்கா. இன்னும் இருக்காமா, முடிச்சிட்டிங்களா? உள்ளுக்குள்ளையா? ஓ சரி சரி. உள்ளுக்குள்ளே இப்படி அங்கங்கே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணின்னு இருக்கா. கிட்டக்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சூப்பராக மாமி வந்து நிறைய நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, பொங்கல் விழாக்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, கோலம் போட்டிருப்பா. பாட்டியோட மாமியாரும் சூப்பராக, அந்த பாட்டியும் நல்லா போடுவா. அதனால் நல்ல ப்ராக்டிஸ் மாமிக்கு நல்லாவே ஆயிருக்கு. அதனால் வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்கா, சூப்பராக போட்டிருக்கா. டெய்லி இங்கே வந்து மார்கழி மாதம் அப்படின்னா ராத்திரியே எல்லோரும் போட்டுருவோம். அதனால் வந்து போட்டாச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது அந்த மாமியாத்து கோலத்தையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அடுத்தது சுசீலா மாமியாத்துலேயும் வந்து கோலம் போட்டிருக்கா. மாமியுமே வந்து கையால் தான் போட்டிருக்கா, குழலால் போடலை. மாமியும் வந்து செம்மண் கோலம் தான் போட்டிருக்கா. யாருமே இன்றைக்கி வந்து புளிக்கோலம் எதுவும் போடலை. முடிஞ்சால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து புளிக்கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது தெரியல. உடம்பு சூழ்நிலையெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. மாமியுமே வந்து சிம்பிளாக ரொம்ப அழகாகவே கையாலே போட்டிருக்கா பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரோப்ளேன் மாடலில் மாமி வந்து கையாலே தான் போட்டிருக்கா. ஓரத்தில் வந்து செம்மண் குழச்சி இடாமல் அப்படியே வந்து மாமி பொடியாக வந்து தூவிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கா. இவாத்துலேயும் போட்டிருக்கா. ஃப்ரண்ட்லலாம் இன்னும் 2-3 ஆற்றுல போட்டிருக்கா. பட் அங்கே போய் எடுக்க முடியல, ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து மாமி போட்டிருக்கா, நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நிறைய கோலங்கள்லாம் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து நம்ம அதில் பார்த்திங்கன்னா மார்கழி 2வது நாளைக்கு வந்து யானை கோலம் வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் சுட சுட ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி. கொஞ்சம் மாவில் வந்து நம்ம வெந்நீர் விட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சா கூட சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். சப்பாத்தி காத்தால டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி சட்னி, இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் டிஃபன். வெங்காயம் தக்காளி சட்னி வந்து ஆஸ் யூஷுவல் போல தான். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி, புளிப்புக்கு தக்கன தக்காளி அரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி, காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனாக அரைச்சிக்க வேண்டியதான். கடுகு தாளித்து கொட்டிட்டு மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த சட்னியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சப்பாத்தியும் தக்காளி சட்னி தான் மார்னிங் டிஃபன். அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து மத்தியான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான். வெங்காயம் தக்காளி கறி, கத்திரிக்காய் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு கிரேவி மாதிரி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி கறி. இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி கடுகு மஞ்சப்பொடி கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இப்போ தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளிப்புக்கு ஒரு 3-4 தக்காளி, கத்திரிக்காய் வந்து ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு 3-4 தக்காளியை பொடியாக நறுக்கி அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அது மேலே உப்பு போட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். லாஸ்ட்டில் வந்து ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாம்பார் மிளகா அப்படி காரத்துக்கு தேவை ஒரு 1/2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ அந்த அளவுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி ஒரு கறி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து
மிளகு, ஜீரகம், பருப்பு, தக்காளியெல்லாம் சேர்த்து ஒரு ரசம், அருமையாக கமகமன்னு ரசமும், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி கறி, சாதம், தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி வடை. ஸோ மத்தியான சமையல் இது தான் இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளாக. ஏன்னா பனியும் குளிருமா இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து டெய்லி சாம்பார், கூட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ரசம் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கறியும் ரசமும் தான் இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபத்துக்கு ஏற்றின அகல் விளக்கெலாம் இருந்தது இல்லையா, அந்த விளக்கெல்லாம் வந்து நான் ஏற்கனவே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி கும்முட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கறி அடுப்பு, அதில் தேங்காய் நார், கொட்டாங்குச்சி இதெல்லாம் போட்டு நல்லா எரிய விட்டுட்டு இந்த எண்ணெய் அகலெல்லாம் அதில் போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து சுத்தமாக அந்த திரி எண்ணெய் பிசுக்கெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது அகல் மாதிரி கலகலன்னு ஃபுல்லாக சூப்பராகிடும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அகல் விளக்கு வந்து ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி போட்டு ஒரு தடவை எடுத்துட்டேன். கொஞ்சம் எடுத்து அலம்பிட்டு இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். 3ஆவது தடவை இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணோன்னா எரியும் போது அதில் சுத்தமாக நமக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி வந்து ராத்திரி டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா தோசைக்கு தான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டம்ளர் அளவுக்கு ரவை, 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, இது 3ஐயும் சேர்த்து ரெண்டா தண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற விட்டுடணும். ஊறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டா வந்து நீர்க்க வந்து மாவு கரைச்சிடணும். இதில் உப்பு போட்டு சேர்த்து நம்ம வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு புளிப்புக்கு ஒரு 3-4 கரண்டி அளவுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் வந்து மோர் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மோர் சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். நாங்கள் வந்து லைட்டான ஒரு புளிப்பு தேவை அப்படின்னு சேர்த்துப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு பொடி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகு பொடி, அதே மாதிரி 2 ஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தோசை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் மிளகு மட்டும் இல்லாமல் ஜீரகமும் சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ப நம்ம ஜலம் விட்டு நல்லா அதை டைலூட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நீர்க்காக ஜலம் விட்டுட்டு பண்ணினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடாகின்னு இருக்கேன். இனிமேல் தான் நான் வந்து தோசை வாக்க போகிறேன். மத்தியானம் பண்ணின சாம்பார் இருக்குது அப்படிங்கிறதுனால அதையவே தொட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து சாம்பார், சட்னி எது வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தோசை வாத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கல்லில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எண்ணெயை விட்டு நல்லா வந்து வாழைக்காய் காம்பால் நல்லா தடவிடுவேன். அதுக்கப்புறமா தோசை எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும். அப்படி தோசை உங்களுக்கு ஒட்டின்னு வருது அப்படின்னா நீங்கள் எந்த தோசையாக இருந்தாலும், ரவா தோசையாக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி மாவில் எடுக்கிற தோசையாக இருந்தாலும் சரி, இந்த தோசை திருப்பியே லைட்டாக தண்ணியில் துவச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு தோசை வந்து ஒட்டாமல் நல்லா எடுக்க வரும். அந்த மெத்தடில் தான் இப்போ பண்ண போகிறேன். ஒரு தோசையை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பரான மொறு மொறுன்னு ரவா தோசை ரெடி ஆகிடுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவையும் அரிசி மாவு மட்டும் சேர்த்து பண்ணுவாள். நான் வந்து கூடவே கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து பண்ணுறதுனால அந்த தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கிறவளுக்குமே இது வந்து ரொம்ப அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்காமல் கோதுமை மாவு சேர்த்துக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டாக இருக்கவா, டயட்டில் இருக்கிறவளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொன்ன இந்த மாதிரி மெத்தடில் வந்து 1 கப் அளவுக்கு 1 டம்ளர், அதாவது எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ எல்லாமே ஈக்குவலாக அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை 3மே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ரவா தோசை கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.